அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளையுடைய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியுடைய 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரியராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கிறது நியர் டு அவர் நம்பர் கிட்டத்தட்ட 0.1 ருபீஸ் தான் டிஃப்ரென்ஸ். நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே க்ளோஸாக இருக்காங்க. ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டும் சரி, நமக்கு மார்க்கெட் க்ளோஸும் சரி, எவ்ரி டே பார்த்துட்ருக்கோம். இது நியர் டு அவர் நம்பர் பக்கத்துலேயே க்ளோஸ் அண்ட் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த நம்பர்ஸ் எந்த அளவுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா, ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டும் க்ளோஸும் நம்ம நம்பர்ஸ்லேயே இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அந்தந்த நம்பர்ஸையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதே இந்த இடங்கள்லேருந்து நமக்கு ஓப்பனாக இருந்தாங்க. ஈவன் தோ நமக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் கேப் அப்லேயே இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. பேங்க் நிஃப்டியுமே நமக்கு 300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கேப் அப்பில் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமாக கம்ப்ளீட்டாக ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுவதுமே நமக்கு அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்க்குள்ளாகவே ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. நிஃப்டியும் சரி, பேங்க் நிஃப்டியும் சரி. இப்போலாம் இது மாதிரி ஒரு கேப் அப் இல்லை கேப் டவுனில் ஒரு பெரிய கேப் அப்பில் நடக்குதோ, அதுக்கப்புறமாக ஒரு சைட்வே போகிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு 80% ஆஃப் டேயில் நமக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது கம்ப்ளீட்டாக இன்றைக்கி ஒரு சைட்வே மார்க்கெட் இன்றைக்கி கொடுத்துருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணோம் அப்படின்னாலும் லோ கட் ஆகும் பொழுது நம்ம ஷார்ட் இனிஷியேட் பண்ணினோம் அப்படின்னா எக்ஸாக்டாக நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே டச் ஆயிருந்தாங்க. 25,359 அப்படிங்கிற நம்பர்ஸில் ஒன்ஸ் இந்த லெவலில் அப் ட்ரெண்ட் போகும்பொழுதும் எக்ஸாக்டாக இந்த நம்பர்ஸ் வரைக்குமே நமக்கு ஹிட் ஆயிருந்தாங்க. இன் பிட்வீன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அப் சைட் நம்பர்ஸ்லேயே இன்னைக்கு மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்களே தவிர்த்து ஒரு ட்ரெண்டிங் மூவ் அப்படிங்கிறது இன்னைக்கு கொடுக்கல. ஒரு கேப் அப்லேயே இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருந்தாங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகைன் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து ஓப்பனாக இருந்தாங்க. நம்ம நிஃப்டியில் சொன்னபடியே ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுவதும் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்க்குள்ளாகவே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்களே தவிர்த்து ஒரு பெரிய ட்ரெண்டிங்கும் அப்படிங்கிறது கொடுக்கல. டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் ஹை. அதுக்கப்புறமாக ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது டவுன் சைடில் கொடுத்துட்டு மோர் தென் 100 and 150 பாயிண்ட்ஸ் வரைக்குமே கொடுத்துட்டு அதுக்கப்புறமாக செகண்ட் டைமிங் கேண்டில் தான் லோ. இதுக்கப்புறமாகவும் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட இந்த டைமிங் கேண்டில் கீழே க்ளோஸ் வைக்க முடியாமல் இதில் இருந்தே ஒரு ட்ரெண்டிங் மூவ் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. எவ்ரிடே சொல்கிற மாதிரி இது மாதிரியான டைமிங் கேண்டில் டைமும் நம்பரும் சேர்ந்து வர இடங்கள் மட்டுமே நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு பாயிண்ட் கேப்சர் பண்ண முடியும். 2 டைம்ஸ் நமக்கு டைமும் நம்பரும் வந்திருக்காங்க. ஒன்ஸ் இந்த ஹை கட் ஆகும் பொழுது ப்ரீவியஸான லோவில் ஸ்டாப் லாஸ், இதில் ப்ரீவியஸான ஹையில் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணி நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணும் பொழுது நல்ல பாயிண்ட் நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். கம்ப்ளீட்டாக ஒரு கேப் அப்லேயே இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிட்டாங்களே தவிர்த்து ஒரு பெரிய ட்ரெண்டிங் மூவ் அப்படிங்கிறது இன்னைக்கு கொடுக்கல. சென்செக்ஸினுடைய 5 மினிட் சார்ட்டை சென்செக்ஸுமே கம்ப்ளீட்டாக 2 டைம்ஸ் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆன பிளேஸ் அப்படிங்கிறது அகெயின் க்ளோசிங் ஆஃப் த மார்க்கெட்லேயுமே இந்த 83,079 அப்படிங்கிற நம்பர்ஸில் நமக்கு மல்டிபிள் டைம்ஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகிட்டு அதுலேருந்தே ஒரு ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. என்னதான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகிட்டு ஒரு ஃபால் கொடுத்துருந்தாலும் எக்ஸாக்டாக ஒபே பண்ண நம்பர் அப்படிங்கிறது 82,793 அப்படிங்கிற நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. எவ்ரி டே சொல்கிற மாதிரி மார்க்கெட் அந்த நம்பர்ஸ்க்கும் டைம் சைக்கிளுக்கும் மட்டுமே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த நம்பர்ஸ் வர டைமில் மட்டுமே நம்ம ரியாக்ட் பண்ணாலும் நல்ல பாயிண்ட் கேப்சர் பண்ண முடியும். இந்தந்த டீட்டெயில்ஸ் நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண டீட்டெயில். மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக இந்த இடங்களில் சப்போர்ட் எடுத்தாங்க, இல்லை இந்த இடங்களில் இந்த இடங்களில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க, இந்த இடங்களில் சப்போர்ட் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணவே இல்லை. 1 டே பிஃபோராகவே நாளையுடைய மார்க்கெட்டுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவை, நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டுமே நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எவ்ரிடே சொல்கிற மாதிரி இது மாதிரி 1 டே பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் நல்ல ஒரு ஒன் சைட் இது மாதிரி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இது மாதிரியான ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் பொறுத்து நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு பாயிண்ட் உங்களால் கேப்சர் பண்ண முடியும். இப்போ எந்தெந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவிலேருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னா என்ன ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ப்ரியராக நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். பேங்க் நிஃப்டினுடைய ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் நியர் டு அவர் நம்பர் பக்கத்துலேயே ஓப்பனாக இருந்தாங்க. இதையும் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் 15 மினிட்ஸ் படி இன்றைக்கி நிஃப்டி
அண்ட் நிஃப்டி மிட் கேப் அண்ட் ஃபின் நிஃப்டி இது எல்லாமே வந்து நமக்கு 15 மினிட்ஸ் மொமெண்டம் கேண்டில் வந்திருந்தாங்க. மொமெண்டம் அப்படிங்கிறது ஒன்ஸ் அந்த ஹை அண்ட் லோ க்ளோஸ் ஆகும் பொழுது நமக்கு ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது இருக்கும். இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் அரௌண்ட் சென்செக்ஸ் வந்து நேற்று நம்ம ஹோல்ட் பண்ண 83,000 கால் ஆப்ஷன் அரௌண்ட் ஒரு 88 ருபீஸில் எடுத்த ஒரு கால் ஆப்ஷன் மோர் தேன் 200 வரைக்குமே இன்றைக்கி போயிருந்தாங்க. மோர் தேன் டபுள் த ப்ராஃபிட் வந்து இன்றைக்கி நம்ம ஏர்ன் பண்ணியிருந்தோம் ஒன்லி இந்த சென்செக்ஸ் காலில் மட்டுமே. அண்ட் என்ன ஸ்டாக் ஆப்ஷன் எடுக்கிறோம், அதில் என்ன விதமான பாயிண்ட் கேப்சர் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இன்டிமேட் பண்ணுறோம். இது நம்ம ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த டேயினுடைய ரேஞ்ச், அதாவது எது வரைக்கும் ஹை போகலாம் எது வரைக்கும் லோ போகலாம் இன்ட்ராடேயில் அப்படிங்கிறதுக்கான ரேஞ்ச் வந்து இந்த மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம மெம்பர்ஸ் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணோம். இதுதான் இன்னையுடைய ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி அந்த ரேஞ்சிலேருந்து ரிவர்ஸ் ஆகிட்டு நல்ல ஒரு ஃபால். அண்ட் இன்னைக்கு ஓப்பனுமே சரி நமக்கு அந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க எக்ஸாக்டாக. இது அந்த ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ண டீட்டெயில்ஸ். இதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபார்மா செக்டார் வந்து நம்ம நேற்று போஸ்ட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வந்து ஒரு மொமெண்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ட்ரெண்டிங் மூவ் அப்படிங்கிறது இன்றைக்கி ஃபார்மா செக்டாரில் கொடுத்துருந்தாங்க. இது மாதிரி அந்த மொமெண்டம் கொடுப்பதற்கு முன்னாடியே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே. இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம சேனலை பற்றின டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுறதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எப்படி லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இதை நிஃப்டியினுடைய டே சார்ட்டை நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 30th ஜூன்லேருந்தே நம்ம பியரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதுலேருந்தே ஒரு ஃபால் அப்படிங்கிறது நல்ல ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. 21st ஆகஸ்ட் அப்படிங்கிற டேட் வந்து அந்த ஆகஸ்ட் மந்த்து முன்னாடி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துருந்தோம். இது ஒரு ஹையாகவோ இல்லை லோவாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே ஒரு ஹை அப்படின்னு நமக்கு கொடுத்துட்டு மறுபடியும் நல்ல ஒரு ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அண்ட் 3rd செப்டம்பர் அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட் அப்படிங்கிறது. இதுதான் 3rd செப்டம்பருடைய கேண்டில். இந்த 3rd செப்டம்பருடைய கேண்டில் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது. செப்டம்பர் மந்த் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லுவோம். இதுக்கு மேலே மார்க்கெட் இருக்கிற வரைக்குமே நமக்கு ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக மென்ஷன் பண்ணினோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 16th அப்படிங்கிறதும் நமக்கு இம்பார்ட்டண்டான ஒரு டேட் ஃபார் நிஃப்டி, 15th ஃபார் பேங்க் நிஃப்டி. 15th செப்டம்பர் அப்படிங்கிறது வந்து நமக்கு பேங்க் நிஃப்டிக்கும், 16th செப்டம்பர் அப்படிங்கிறது வந்து நமக்கு நிஃப்டிக்குமே வந்து இம்பார்ட்டண்டான டேட் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி நமக்கு இந்த 16th அப்படிங்கிறது ஒரு பெரிய கேண்டில் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க நிஃப்டிலையும் சரி பேங்க் நிஃப்டிலையும் சரி. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலே மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிறது ஒரு புல் ரன்னாக இருந்தாலும் இப்போ நமக்கு இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கிறது ஒரு ஹேமர் கேண்டில் ரெட் கலரில் வந்து அப் ட்ரெண்டில் இருக்கும் பொழுது ஃபார்ம் ஆகிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு குட் சைன் கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிளேஸில் இருக்காங்க. எனி கேண்டில் நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கப்புறமாக ஏதாவது ஒரு டே கேண்டிலுடைய லோ கட்டாயி க்ளோஸ் ஆகிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறமாக இந்த ஹைக்கு மேலே போனால் மட்டுமே, ப்ரீவியஸ் கேண்டிலுடைய ஹைக்கு மேலே போனால் மட்டுமே லாங் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுடைய லாங் பொசிஷன் எல்லாமே இன்றைக்கி நம்ம பொசிஷனல் ட்ரேட் எல்லாமே நம்ம க்ளோஸ் பண்ணியிருந்தோம். ரீசன் வந்து இந்த ரீசன்னால் மட்டுமே. அது மட்டும் இல்லாமல் டூல் பேஸ்டாக நம்மளுடைய ஓன் டூல் பேஸ்டாக பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிளேஸில் இருக்கிறனால மட்டுமே இப்போ நம்ம அதை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒன்ஸ் இந்த ஹைக்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆகும் பொழுது நம்ம ஃபர்தராக ஆட் பண்ணலாமே தவிர்த்து இல்லை அப்படின்னா மறுபடியும் நமக்கு ஒரு புல் பேக் கொடுத்துட்டு மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கேண்டில் செட்டப் அப்படிங்கிறது ஒரு குட் செட்டப் இல்லை அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் அப் ட்ரெண்டில் இருக்கும் பொழுது. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய வியூ வந்து பார்த்துக்கலாம். சேம் நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியுமே நமக்கு இந்த டே சார்ட்டு எக்ஸாக்டாக நமக்கு 15th அப்படிங்கிறது ஒரு சின்ன கேண்டில் நெக்ஸ்ட் வந்து பிரேக் ஆயிருக்குது அப்படிங்கிறது புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் அப்படிங்கிறது ரொம்பவே வேலிடான ஒரு செட்டப். பட் அகெயின் வந்து பேங்க் நிஃப்டியுமே நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிளேஸில் இருக்கும் பொழுது மேபி நமக்கு ஒரு சின்னதான ஒரு இந்த இடங்கள் வரைக்குமே சின்னதாக வந்து இந்த இடங்கள்லேருந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு புல் பேக் ஏரியாவாக இருக்கும். மறுபடியும் நம்ம லாங் வந்து இனிஷியேட் பண்ணுறதுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா இன்னையோடைய கேண்டிலுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகும் பொழுது இனிமேல் நம்ம ஆட் பண்ணலாமே தவிர்த்து ஃபர்தராக இந்த இடங்களில் வந்து நம்ம மல்டிபிள் குவான்டிட்டிஸ் வந்து ஆட் பண்ணுறது லாங் பொசிஷன் போகிறது அப்படிங்கிறது இந்த பிளேஸில் வந்து
நல்லது கிடையாது டியூ டு இந்த செட்டப்னால மட்டுமே. இப்போ நம்ம டூல் பேஸ்டாக வந்து பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட் பேஸ்ட் ஆன் த டூல். எக்ஸாக்டாக இந்த ரெட் கலர் அண்ட் கிரீன் கலர்ஸில் வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துட்டு கம்ப்ளீட்டாக இந்த இடங்களுக்கு வெளியே வந்திருக்கும் பொழுது இதுக்கப்புறமாக ஒரு டே கேண்டிலுடைய லோ கட் ஆகுறாங்க அப்படின்னா அதான் நமக்கு லோ போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த நம்பர்ஸ் எல்லாமே 24,630 நம்பர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு புல் பேக்காக இருக்கும். நமக்கு மறுபடியும் லாங் போகிறதுக்கு அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. லோ கட் ஆகாமல் ஹை கட் ஆகுறாங்க அப்படின்னா நமக்கு ஃபர்தராக இனிமேல் நமக்கு லாங் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் மார்க்கெட் இப்போ இருக்கிற பிளேஸ் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் பிளேஸ்ல இருக்காங்க. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது பேங்க் நிஃப்டியினுடைய செல் போட்டு நமக்கு மறுபடியும் இந்த இடங்கள் வரைக்குமே வந்திருந்தாங்க. பட் எக்ஸாக்டாக நிஃப்டி ஃபியூச்சரும் சரி பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரும் சரி நமக்கு அகைன் வந்து இந்த இடங்கள் வந்து டச் பண்ணிட்டு நமக்கு நல்ல ஒரு புல் ரன் கொடுத்துட்டு இப்போ மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் பிளேஸ்ல இருக்காங்க. ஒரு லோ கட் ஆகும் பொழுது நம்ம ரொம்பவே ப்ரிப்பேர்டாக இருக்க வேண்டிய நேரம் இது. லோ கட் ஆகும் பொழுது இந்த இடங்கள் வரைக்குமே நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபியூச்சர்ல வந்து 24,733 அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இல்ல இந்த கேண்டிலுக்கு மேல டுடே கேண்டிலுக்கு மேல ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆகும் பொழுது இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஃபர்தராக வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கறதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து எக்ஸாக்டாக செல் போட்டு நமக்கு லோ கட் ஆகாமல் அதுலேருந்து ஒரு புல் பேக். பட் இப்போ இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிளேஸ். ஒரு டே கேண்டில் வந்து லோ கட் ஆனாங்க அப்படின்னா ஃபர்தராக நமக்கு ஷார்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மார்க்கெட் பேங்க் நிஃப்டி இரண்டுமே நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிளேஸில் இருக்கிறனால நம்ம வெயிட் பண்ணி ஒரு டைரக்ஷன் கேப்சர் பண்ணலாமே தவிர்த்து இந்த இடங்களில் போயிட்டு நல்ல ஒரு புல் ரன்ல இருக்காங்க மறுபடியும் நம்ம லாங் ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம அதிகப்படியான லாங் எடுப்பதற்கான பிளேஸ் இது கிடையாது. அண்ட் டுமாரோ வந்து அகெயின் நமக்கு ஐடி செக்டார் அப்படிங்கிறது நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க. ஐடி செக்டார் வரும்பொழுது எப்போலாம் நமக்கு ஐடி செக்டார் வராங்களோ அதனுடைய வேலிடிட்டி அப்படிங்கிறது 2 days இருக்கும். சம்திங் கோயிங் டு ஹேப்பன். அது அப் ட்ரெண்ட் ஆகும் இல்லை டவுன் ட்ரெண்ட் ஆகும் இல்லை ட்ரெண்டிங் ஆகவும் இருக்கலாம். பட் வால்டாலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இது மாதிரியான டேயில் வந்து நம்ம எப்பவும் இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் டே வந்து எந்த அளவுக்கான ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் மார்க்கெட் வந்து புல் ரன்ல தான் இருக்காங்க. அதில் எந்த விதமான ஒரு டவுட்டுமே வேண்டாம் ஃபார் பொசிஷனல் ட்ரேடு. பட் இது ஒரு லாங் போகிறதுக்கான பிளேஸ் கிடையாது. அந்த லோலேருந்து நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த 3rd லெவலுக்கு மேலே நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதுலேருந்து நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கேப்சர் பண்ணியிருக்கலாம். பட் இந்த இடங்களில் போயிட்டு அதிகப்படியான லாங் போகிறது அப்படிங்கிறது அட்வைசபிள் கிடையாது. மறுபடியும் ஒரு புல் பேக் வராங்கன்னா அந்த இடங்கள் வந்து நம்ம லாங் போகலாம். பட் இது வந்து லாங் போகிறதுக்கான பிளேஸ் இல்லை அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து லாங் இல்லையா ஷார்ட் இல்லையா அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் வேண்டாம். நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி வரும்பொழுது அந்தந்த இடங்கள் மட்டுமே நீங்கள் ரியாக்ட் பண்ணாலே நல்ல ஒரு பாயிண்ட் வந்து உங்களால் கேப்சர் பண்ண முடியும். மறுபடியும் சொல்கிற விஷயம் ஒன்று தான், இன்னுமே நமக்கு ஷார்ட் போகிறதுக்கான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கிடையாது. ஷார்ட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்டிமேட் பண்ணுவோம். பட் ஆஸ் ஆஃப் நோ மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸில் இருக்கும் பொழுது நம்மளுடைய ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுடைய கேபிட்டலுக்கு நல்லது. ஸோ அதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இதை நிஃப்டினுடைய 19 செப்டம்பர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டினுடைய 19 செப்டம்பர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது சென்செக்ஸினுடைய 19 செப்டம்பர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 19 செப்டம்பர். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஆயிலோ நீங்கள் மார்க் பண்ணி ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் வந்து உங்களால் கேப்சர் பண்ண முடியும். டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 minute 3 minutes இல்லை 5 minutesல வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். செக்டார் டு ஃபோக்கஸ் ஃபார் 19 செப்டம்பர் ஐடி செக்டார், பிஎஸ்யூ செக்டார், கன்சியூமர் டூரபிள்ஸ், ஆயில் அண்ட் கேஸ் இது எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. ஐடி செக்டார் எப்போலாம் நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வராங்களோ அப்போ சம்திங் கோயிங் டு ஹேப்பன் கமிங் 2 days அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி எப்போலாம் நம்ம ஐடி செக்டார் போட்டிருக்கோம், நெக்ஸ்ட் டேயில் சேர்ந்து எந்த மாதிரியான மொமெண்டம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு 1 சைட் அலியாகவோ இல்லை ட்ரெண்டிங் மூவாக கூட இருக்கலாம். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 5 minutes படி நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 2 டைமிங் கேண்டலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 டைமிங் கேண்டலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டலில் எப்படி ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ப்ரீவியஸாக நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் பாருங்கள். அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே எங்களுடைய சப்போர்ட்டாக இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணதன் மூலமாக கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான்.
நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.